ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபிகேஸ் மான்வா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜங்கிள் ஜூல்ஸ் மான்வா எபிசோட் 6 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டர் கடைசி என்ன இருக்குன்னா, ஹீரோ அந்த 2 பொண்ணையும் காப்பாற்றிருப்பான். இந்த சாப்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொஃபஸர் ஜி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்ன ஒரு ஹிட் பண்ணால் நீ பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ வந்துட்டு ஒரு ஹிட் தானே, நான் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண வருவான். என்ன ஆகும்னா, ஹீரோலாம் பயந்துருவான். எங்கடா ஒரு அடிக்கு வந்தால் எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் ஜி சொல்லுவார், எப்படா அடிக்க முடியும் இவ்வளோ ஸ்லோவாக இருந்தா அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுவான். அவர் பட்டு தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்லுவாங்க, என்னடா இவன் இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறான், முன்னாடியே போவானு சொன்ன கேட்டானா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்துட்டு, ஐயோ ஒன்றும் முடியலையேடா, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ வந்துட்டு என்ன இவ்வளோ இருந்தும் எதுவும் பண்ண முடியல அவனால் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மீன் பண்ணுறதுனா, ஹீரோட பவர் அவன் யூஸே பண்ணல அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஆள் இருந்தால் இப்படா அடி வாங்காமல் போவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கடைசியாக ஹீரோ பிடிச்சிருவான். சட்டையை பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கத்துவான். பிடிச்சதுக்கப்புறம் தெரியும், டக்குன்னு என்ன பண்ணுவான், புரட்டி போட்டுவார் அவனை. ஹீரோட ஃப்ரெண்டோ, இந்த நினச்சண்டா இவன் இப்படி தாண்டா அடி வாங்குவான்ட்டு, ஆனால் முன்னாடி அவங்க நினச்சி இப்போ அடி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லும்போது மற்ற 2 பொண்ணுங்களும் ஐயோ அடி வாங்கிட்டான் செத்து போயிடுவானோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. அவர் ப்ரொஃபஸர் ஜி சொல்லுவார், என்னன்னா நீ ஒரு ஜஸ்ட்டு ப்ரே தான், நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ, ஆமாம் எதுவுமே தான் பண்ண முடியாது, இப்படி அடிச்சா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் ஹீரோ. அப்படியே படுத்துட்டு நினச்சி வைப்பான், அவர் என்ன ஒரு பவரே யூஸ் பண்ணல, அப்படியே நான் அடிச்சு போட்டார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீ உன்னோட இன்ஸ்டபிலிட்டியே கரெக்டாக யூஸ் பண்ண தெரில அப்படிம்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, நானும் தான் இந்த இன்செக்டில் கடி வாங்கினேன், எனக்கு தான் ஜங்கிள் ஜூஸ் ஸ்ப்ரேவால் எனக்கு பவர் இருந்துச்சு, ஆனால் என்ன சைட் எஃபெக்ட் இருந்தும் நான் பவர் யூஸ் பண்ணுறேன், நீ என்ன யூஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்ககிட்ட. அப்போ இன்னொன்று சொல்லுவார், அதனால தான் இந்த செயின்ஸை அவனை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இது செல்ஃப் டிஃபென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பான். அதுக்கப்புறம் டக்குன்னு இது ஒரு பாயிண்டேன்னு சொல்லிட்டு கீழே போட்டுருவார். உன் பவருக்கு சைட் எஃபெக்டில் ஒன்றுமே இல்லை, நீ என்னடா ஹோல்ட் பேக் பண்ணிகிட்ருக்க, அட்ரா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் பக்கத்தில் வந்துட்டு பூச்சி வரும். அவன் பார்த்தோன்னே என்னடா பூச்சியா அப்படின்னு யோசிப்பான். டக்குன்னு உட்காந்து தொன்ன என்ன பண்ணுவான், கத்துவான் பாருங்க அப்படியே. ப்ரொஃபஸர் சொல்லுவார், அதுவும் பவர்க்குள்ளே தான் இருக்குது, அதை பார்த்து நீ ஏன்னா பயப்படுற அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு ட்ராகன் ஃப்ளை தான், அது எதுவும் பண்ணாது, அது பறக்க தான் செய்யும், அதுக்கு காம்பினேஷன் இருக்குது, அது நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ சொல்லுவார், நீங்களும் உங்கள் பவர் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ மேலே அந்த பூச்சி உக்காந்துருக்கும். அந்த பூச்சியை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, நான் இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ நினச்சி பார்ப்பான், மற்றக்கு என்ன சொன்னாலும் நான் வந்து மதிக்கக்கூடாது, நான் ஒரு பூச்சியோட பவர் கொண்டவன் தான், அவன் மான்ஸ்டர்னு சொன்னாலும் நான் மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாப்பு கைத்தட்டிக்கிட்டு, நல்ல லெசன் தான் சொல்லி தந்துட்டுக்கிறீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு யார் வருவாங்கன்னு பார்த்தா வில்லி தான் வருவா. வில்லி வந்துட்டு நல்லா தான் சொல்லி தரீங்க, சூப்பர் சூப்பர் அதே மாதிரி சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர்லாம் டென்ஷன் ஆயிடுவார். யாரா எப்படிறா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவார். டென்ஷன் ஆனதுக்கப்புறம், ஓ ரொம்ப பயப்படாதீங்க, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பா. அவர் நிறைய எனக்கு லெசன் நல்லா சொல்லி தந்தார் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, ஆனால் என்னால் தான் ஒன்று புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பா அவள் பாட்டுக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு யாரா அவள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ எல்லாம் ஒரு பூச்சி தானே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவளோட பிஏயோட இதை எடுத்து அடிச்சிருவா அவளை. ஹீரோக்கெல்லாம் ஷாக்கு, திரும்பி அதே மாதிரி நடக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஷாக் ஆகிட்டான். ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வருவான். அடிக்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டக்குன்னு அவளோட கொடுக்க எடுத்து அவனை குத்திடுவா. குத்துனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. என்னடா பண்ணா, பாய்சனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விழுந்துருவான் கீழே. ஹீரோயினும் ஓடி வருவா, என்ன பண்ணுற நீ, என்ன பண்ணிகிட்டு இருக்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது, நீ தான் இனிமேல் என்னோட பப்பட், நீ தான் நீ சொல்கிற பட்சலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இப்படிலாம் நடக்குது, முன்னாடி அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்பயும் ஒன்றும் பண்ண முடியல, இப்பயும் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு முன்னாடி என்ன பயமாக இருந்துச்சோ அதே வந்துடுது, எதுவுமே முடியலை அவனால். அப்புறம் கடைசியில் பார்த்தா யார், நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு வில்லன் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜியை குத்திட்டான். ஹீரோலாம் அப்படியே நின்றுட்டு எதுவுமே பண்ணல. அப்புறம் ஹீரோயின் தான் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு கட்டு வந்துருப்பா, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்றுருப்பான். என்ன பண்ண முடியும் என்னால், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவன் வந்துட்டு, என்னோடய ஃபுட்டு உன்னை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கேன், அதனால தான் உன்னை இப்போ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்.
ஹீரோலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அப்படியே நின்றுவான். எதுவுமே கை காலே அசைக்க மாட்டான். அப்போ தான் சொல்லுவான், என்னோட ஃபியர் வந்துருச்சு. அதான் உண்மையான ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு என்னடா பண்ணுற, நகர்றா நகர்றா அப்படின்னு சொல்லி கத்துவா. இப்போ வில்லி வந்துட்டு இதெல்லாம் போதும், வா வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கன்னா சாப்பிட்லையேன்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாரு. அவனை யார், ஹீரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. அப்படியே அவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான, போய் ஹெல்ப் பண்ணுறதா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. அப்போ சொல்கிறா வில்லி, ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொஃபஸர் உங்களை பார்த்து, இப்படி தான் பார்க்கணும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. அவர் வந்துட்டு ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு நோ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், நான் ஃபோன் பண்ணிட்டேன் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். யார் வந்துட்டாங்கன்னு கேட்கும்போது எல்லாம் ஸ்டாஃப்ஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னோடய ஃப்ரெண்டை தூக்கிட்டு போகிறாங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ வந்துட்டு எதுவும் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, கம்முனு இரு அப்படின்னு சொல்லி அவரும் கத்துவார். அப்போ ஹீரோ அவன் பாட்டுக்கு பறந்து போயிட்டு என்ன சொல்லுவானா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்டூடெண்ட் தானே போகக்கூடாது, நான் என்ன ஸ்டூடெண்ட்டே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போகும்போது நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், ப்ரொஃபஸர் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ ஹீரோயின் யாரா அவன், போயிட்டான் நில்லுடா அப்படின்னு சொல்லி அவளும் கத்துவா. வந்துட்டு இதெல்லாம் பயந்தெல்லாம் போதும், அவனை போய் எப்படியே காப்பாற்றி ஆகணும், இந்த மாதிரி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவன் என் கூட எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தான், வந்தோன்னே அவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போவான். இனிமேல் நான் எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போவான். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருப்பாங்க. என்ன அது ஒரு ஸ்மெல் வருது, அவ்வளோதான் சாப்பிடலாம்னு சொல்லி நினச்சி போகும்போது அவர் சொல்லுவார், என்னடா இப்படி பண்ணுறோம், பவரே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு கழுகும் ஒரு தேனியும் எப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ப்ரே வேட்டையாடும், இது சும்மா ஸ்கவுட் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் சொல்லுவார், இவனால் இந்த போரை தாங்க முடியல, எப்படி அவனால் அப்படி பண்ண முடியும், அவன் ஒரு மேன்டிஸ், அவன் ப்ரே ஈட்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ நம்மளுக்கு காமிப்பாங்க. அவன் வாயில் நெச்சு ஊற்றிக்கிட்டு என்ன தப்பாக போய் நினச்சான், அவன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு காமிப்பாங்கன்னா, டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்பான். நிற்கிறதோடையே இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.